ஓகே. ஸோ நம்ம இப்போ 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் 4th சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்ற சாப்டர் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்ன கிளாஸில் நிறைய நம்பர் சிஸ்டம்ஸ் படிச்சிருப்போம். ஸோ என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ n இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப் டு n. ரைட். ஸோ இது வந்து என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். அண்ட் இன்னொரு நம்பர் சிஸ்டம்ஸ் என்னது? W, that is whole numbers, right? இந்த whole numbers எதுவும் ஸ்டார்ட் ஆகும்? 0, 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும், ரைட்? ஸோ எக்ஸெட்ரா அப் டு n. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது? இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் எப்படி நம்ம இது பண்ணுவோம்? கேபிட்டல் Z அந்த லெட்டரை யூஸ் பண்ணி நம்ம இன்டிஜர்ஸை டினோட் பண்ணுவோம், சரியா? ஸோ இந்த இன்டிஜர்ஸ்ல எதெல்லாம் வரும்? 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ், தட் இஸ் +1, +2, 3, 4, 5 எக்ஸெட்ரா வரும். அண்ட் ஆல்சோ என்ன வருது? நெகட்டிவ் நம்பர்ஸ் -1, -2, -3. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் சேர்ந்து வரும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் என்ன? ரேஷனல் நம்பர்ஸ், தட் இஸ் Q. Q is equal to ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன? a number which is in the form P/Q and Q does not equal to 0. அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்வோம். அதே மாதிரி இதுல கண்டிஷன் என்ன? டினாமினேட்டர் வந்து எப்பவுமே எப்படி இருக்கக்கூடாது? டஸ் நாட் ஈக்குவல் டு 0. டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0வா இருக்க கூடாது. அப்படி வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு டைப் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ், ரைட்? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து எதுக்குள்ள தான் வரும்? ரியல் நம்பர்ஸ் அதுக்குள்ள வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ஒரு செட்டா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து என்னது? ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், அதுக்குள்ள அது தாண்டி வந்து என்னது? இன்டிஜர்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இட் இஸ் இன்டிஜர்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் வந்து என்னது? ரேஷனல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே வரும். இது எல்லாமே எந்த செட்டுக்குள்ள தான் வரும்? ரியல் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்புக்குள்ள தான் இது எல்லாமே, இந்த எல்லா நம்பர் சிஸ்டமே வரும். இந்த எல்லா நம்பர் சிஸ்டமே டுகெதர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரியல் நம்பர்ஸ் அப்படின்னுவோம். ஸோ இதுக்குள்ள இன்னொரு தனி செட் வரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னுவோம், ரைட்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ரைட்? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால என்ன அப்படின்னு படிக்க போறோம். ஸோ ஜென்ரலா வந்து நம்ம மேத்ஸ்ல படிச்சிருக்கோம். சப்போஸ் x² இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியா நம்ம இதுல இருந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம், அப்படிதானே? எப்படி கண்டுபிடிப்போம்? பை யூசிங் ஸ்கொயர் ரூட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ரைட்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம்? ரூட் ஆஃப் 2 into 2, ரைட்? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? வீல் டேக் 1, 2 அவுட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம்? வீல் டேக் த சொல்யூஷன், ரைட்? x equal to 2. இது வந்து நார்மலி x² equal to 4 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா. பட் சப்போஸ் இஃப் there is a case x² is equal to -4ன்னு வைங்க. இதுல இருந்து எப்படி நம்ம எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறது? இல்லைன்னா how to find out the solution of this equation? ஸோ இது பாருங்க, x equal to root of -4, ரைட்? இப்போ -4 தான். நம்ம இதை எப்படி வெளியே எடுக்கிறது? x is equal to root of -4 எப்படி எழுதுவோம்? -2 into 2, ரைட்? இதுல இருந்து என்னது? காமனா நம்ம எதை வெளியே எடுக்கிறது? எடுக்க வாய்ப்பே இல்லை, ரைட்? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம இதை எப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா x equal to, see here, -4 can be written as -1 into 4, right? So x equal to root of -1 into 4. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த 4ல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? we can take 2 out. சரி, 2 வந்து வெளியே எடுத்தாச்சுன்னா ரூட் ஆஃப் -1 அப்படின்னு வரும். ஸோ இப்போ கூட இதோட ப்ராப்பர் அவுட்கம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல, ரைட்டா? ஸோ இதை சால்வ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா அயோட்டா அப்படின்ற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அயோட்டா, IOTA, ரைட்டா? ஸோ இந்த அயோட்டானா என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த -1க்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா I² அப்படின்னு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ I²ஓட வேல்யூ என்ன? I² இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ இது வந்து நம்ம இப்போ சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்? இதுல ஐயை நம்ம காமனா வெளியே எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 into ரூட் ஆஃப் I²னா என்னதுப்பா? I. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2i வந்துருச்சா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2iன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா இப்போ I அப்படின்னு வர்றதை வந்து இதைத்தான் நம்ம அயோட்டா அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் கால்டு அயோட்டா. அண்ட் இப்போ இந்த நம்பர் 2i அப்படின்றது என்னதுன்னா இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரைட்? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா சொல்யூஷன் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அயோட்டா கான்செப்டை கொண்டு வந்து அதை காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆன்சரை டிரைவ் பண்ணி எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது இதோட ஜென்ரல், ரைட்?
ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம வந்து ஸ்மால் லெட்டர் இசட் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் டினோட் பண்ணுவோம். ஸ்மால் லெட்டர் இசட் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டினோட் பண்ணுவோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ பிளஸ் ஐபி, ரைட்? ஏ பிளஸ் ஐபி. அப்போ இதில் வந்து ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா ரியல் பார்ட், இது வந்து ஐபி அப்படின்றது என்னது இமேஜினரி பார்ட். ஸோ அப்போ இதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில், ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதை வந்து ரியல் பார்ட் சொல்லுவோம், இது வந்து என்னது இமேஜினரி பார்ட், ரைட்? ஸோ இப்போ இதை தனித்தனியாக நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் RE ஆஃப் Z, தட் மீன்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட், சரியா? ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதில் ரியல் பார்ட் எது ஏ, ரைட்? ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் தென் imaginary part. So imaginary part நம்ம எப்படி எழுதுவோம் IM of Z, right? IM of Z is equal to imaginary part of Z is equal to what? B, right? அது IB. இந்த I வரக்கூடிய டேர்ம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா it is imaginary part, right? And அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய A plus IB. So இதுல வந்து A வந்து என்னது real part. So suppose for example if Z is equal to 3 minus 2i, ரைட்? ஸோ இப்போ இது வந்து என்னது இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதில் ரியல் பார்ட் என்ன? ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்க. ஸோ ஹியர் இதை எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் வி ஹாவ் டு டேக் அதோட சைனோட அலாங் வித் சைன், அதாவது அதோட சைனோட சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் அந்த வேல்யூ எடுக்கணும். ஸோ இமேஜினரி ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு -2, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரெண்டு பார்ட்ஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா நம்பர் சிஸ்டம்லையுமே நமக்கு தெரியும் ஒரு ஹோல் நம்பராக இருக்கட்டும், ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ரைட்? இங்கேயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆல்சோ, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம், சரியா? ஸோ இப்போ அதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடிஷனுக்கு ஒரு ரூல் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் Z1 இஸ் ஈக்குவல் டு A plus IB அண்ட் Z2 is equal to C plus ID, right? ஸோ இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு, ஒன்று Z1 இன்னொன்று வந்து என்னது Z2. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்றது? அதோட ரியல் பார்ட்ஸ் தனியாக ஆல்ரெடி நம்ம படித்தோம் அப்படிதானே. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு, ஒன்று ரியல் பார்ட் இன்னொன்று இமேஜினரி பார்ட், ரைட்? ஸோ அப்போ இந்த ரியல் பார்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும் செப்பரேட்டாக ஆட் பண்ணணும் அண்ட் இமேஜினரி பார்ட்டை என்ன பண்ணணும்ப்பா we have to add separately, ரைட்? ஸோ அப்போ Z1 plus Z2 is equal to, இது எப்படி ஆட் பண்றது A plus IB plus C plus ID, ரைட்? ஸோ அப்போ இதை இப்படி ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் A and C, இந்த ரெண்டுமே ரியல் பார்ட் இல்லை, ரைட்? அப்போ இந்த ரெண்டு ரியல் பார்ட்டையும் தனியாக கொண்டு வாங்க. ஸோ A plus C plus IB plus ID, ரைட்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுல இந்த ஐஏ காமனாக வெளியிடுங்க. ஸோ இட் இஸ் A plus C plus I into B plus D, ரைட்? இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன் IB plus ID, இதுல இருந்து நான் ஐயா காமனா வெளியே எடுத்துட்டேன். ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன கிடைச்சிச்சு B plus D மட்டும் கிடைச்சிச்சு, ரைட்டா? ஸோ A plus C plus I into B plus D. ஸோ நம்ம ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதோட ரியல் பார்ட்ஸை தனியாக ஆட் பண்ணணும், அதோட இமேஜினரி பார்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும்ப்பா செப்பரேட்டா ஆட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் ஆடிங் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், சரியா? அண்ட் அது இதே சேம் தான் வந்து என்ன அப்படின்னா சப்ட்ராக்ஷனுக்கும், ரைட்? ஸோ சப்ட்ராக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Z2 minus Z2 is equal to Z1 minus Z2. இதோட மீனிங் என்ன அப்படின்னா Z1 plus minus Z2, ரைட்டா? ஸோ இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் வரக்கூடிய நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா செகண்ட் வரக்கூடிய நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸால மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அதை அப்படியே Z1ஓட ஆட் பண்ணிட்டா போதும், சரியா? ஸோ இதுவும் நம்ம இதே சேம் எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போம். ஸோ Z1 இஸ் ஈக்குவல் டு A plus IB அண்ட் Z2 இஸ் ஈக்குவல் டு C plus ID, சரியா? அப்போ Z1 minus Z2, அப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம் Z1 that means Z1 plus minus Z2, இதுதான் ரூல் நம்ம பார்த்தோம் தானே. the second number should be multiplied with minus. அப்போ இனி Z1 A plus IB plus
minus z2. அப்போ z2 நம்ம மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் மைனஸ் சி ரைட் மைனஸ் சி மைனஸ் ஐடி சரியா ஸோ இப்போ நம்ம பண்ணுங்க ஸோ ஏ பிளஸ் ஐபி plus into minus minus c then plus into minus minus id right so இப்போ a minus c real part தனியா subtract பண்ணுங்க so a minus c so a minus c then plus id minus id ரைட்டா ஸோ அப்போ நம்ம இது பண்ணிட்டு a minus c இனி என்ன பண்ணிக்கலாம் இதுல இருந்து ஐ காமனா வெளியிடுங்க ஸோ பிளஸ் i into b minus d சரியா இதுதான் வந்துடுது z1 minus z2 ரைட்டா ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறதுக்குமே சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஒரே சேம் ரூல் தான் என்ன பண்ணணும் ஜஸ்ட் அதோட ரியல் பார்ட்டை தனியாக நம்ம எவாலுவேட் பண்ணணும் இமேஜினரி பார்ட்டை தனியாக எவாலுவேட் பண்ணணும் ரைட்டா இதே தானா நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது காமனாக நம்ம நார்மலி நம்ம எப்படி ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே சேம் பேட்டர்ல தான் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் சரியா ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு பார்ப்போம் மல்டிப்ளிகேஷன் ஸோ இதில் பாருங்க z1 is equal to 2 plus 3i ஒரு நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 is equal to 2 plus 3i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் then z2 is equal to 4 plus 3i சரியா ஸோ ரெண்டு நம்பர் 2 plus 3i z1 is equal to 2 plus 3i z2 is equal to 4 plus 3i சரியா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த ரெண்டையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம் z1 into z2 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி த சேம் வே நார்மலி வி டூ ரைட் ஸோ 2 plus 3i 2 plus 3i into 4 plus 3i இப்போ நார்மலி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்மாலையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் சரியா ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல்ஸ் டு 2 into ரைட் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் 2ஆல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த 4 plus 3i மல்டிப்ளை பண்ணுங்க 4 plus 3i plus 3i into right 3i into 4 plus 3i right so அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க 2 into 4 8 right and 2 into 3i so 2 into 3i என்ன வரும் 6i plus நீ பாருங்க 3i into 4 3i into 4 நானது 12i right 3i into 4 it is 12i and then 3i into 3i so இங்க தான் நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் என்ன அப்படின்னா இந்த 3 into 3 இதை தனியாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க 3 3 சார் எவ்வளோப்பா 9 தென் i into i ஸ்கொயர் ரைட் ஐ ஸ்கொயர் இப்போ நம்ம பிகினிங்கில் நம்ம படித்தோம் ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னதுப்பா ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1 ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது -1 அதை நம்ம என்ன பண்ணணும் இந்த ஐ ஸ்கொயருக்கு பதிலாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 plus 6i plus 12i plus 9 into the value of I square is -1 சரியா ஸோ இந்த I ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் -1 அப்படின்ற வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும் பிகாஸ் வேல்யூ ஆஃப் I ஸ்கொயர் இஸ் -1 ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன வருது 8 plus 6i plus 12i ரைட் ஸோ இட் இஸ் 18i plus 9 into -1 -9 ரைட் ஸோ இப்போ நமக்கு என்ன வருது 8 minus 9 8 minus 9 அப்படின்னா என்னதுப்பா -1 ரைட் ஸோ -1 plus 18i ரைட் ஸோ இதுதான் வந்து என்ன z1 into z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான் சரியா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அதை நார்மல் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மாலையும் செகண்ட் நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்ன பண்ணணும் வி ஹேவ் டு மல்டிப்ளை சரியா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம இந்த ஐ அப்படின்னு படித்தோம் அப்படிதானே ஐனா நம்ம என்ன படித்தோம் ஐயோட வேல்யூ என்ன மீனிங் என்ன ஐயோட்டா அண்ட் ஆல்சோ ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது -1 ரைட் இனி சப்போஸ் ஐக்கு ஹையஸ்ட் பவர்ஸ் வருதுன்னு வைங்க அதோட வேல்யூஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா ஸோ இப்போ பாருங்க ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1 ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1 சப்போஸ் ஐ கியூப்னு வைங்க ஐ கியூப்னா மீனிங் என்ன I power 3 that is I into I that is I square into I அதானே இதானே I cube I square into I power 1 that is I ஸோ இப்போ இதில் I ஸ்கொயர்னா அப்போ நமக்கு என்ன தெரியும் -1 I square equal to -1 into ஐயோட வேல்யூ என்ன I ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு -1 into I ஸோ இட் இஸ் -I ஸோ அப்போ நமக்கு என்ன வருது I cube is equal to
minus I. சரியா? ஸோ ஹையஸ்ட் பவர்ஸ் வரும்போது I cube. இப்போ I cube நம்ம பார்த்துட்டோம். Then I power 4. I power 4 ஐ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? Simply we can represent with the help of this I square. சரியா? ஸோ இந்த I power 4 நம்ம என்ன பண்ணணும்? In terms of I square மாற்றணும். ஏன்னா I square ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியும். சரியா? ஸோ அப்போ அதனால நம்ம என்ன பண்ணோம்? I power 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? I square into I square. சரி, I square into I square. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளா I square ஓட வேல்யூ நீங்க இதில் அப்ளை பண்ணுங்க. I square equal to -1 into இங்க ஒரு -1. ரைட்டா? ஸோ -1 into -1 plus 1. So I power 4 is equal to plus 1. Right. இனி நெக்ஸ்ட் வந்து பாருங்க I power 5. I power 5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆக்சுவலா I square, I power 5னா I square into I square into I. இல்லைன்னா நீங்க சிம்பிளா எப்படி எழுதிக்கலாம்? I square the whole square into I. ஏன்னா I square the whole square means I power 4. I power 4 into I. இப்படி எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்க இப்படி உங்களுக்கு இப்படி எழுத கஷ்டமா இருக்கு தெரியல அப்படின்னா நீங்க இப்படி கூட எழுதிக்கலாம் செப்பரேட் பண்ணி. I square into I square into I. ஸோ அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம்? I square equal to -1 into -1 into I. இப்போ -1 into -1 என்ன வருது நமக்கு? +1 நமக்கு கிடைக்கும். சரியா? +1 into I. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு வாட்? I. அப்போ I power 5 ஓட வேல்யூ என்னது? I. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐயோட எந்த ஹையஸ்ட் பவர் நமக்கு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் I ஸ்கொயரா நீங்க மாற்றணும். சரியா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் I ஸ்கொயரா மாற்றி நீங்க பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா யூ வில் கெட் த வேல்யூ வாட் வேல்யூ ஆஃப் I பவர் தட் பர்டிகுலர் பவர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா நீங்க ஒன்று I ஸ்கொயரா மாற்றி எழுதலாம். இல்லை அப்படின்னாச்சுன்னா I பவர் 4 கூட மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா I பவர் 4 வேல்யூ என்னது? 1. ஸோ சிம்பிளா நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ நமக்கு புரியும். சரியா? ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் I பவர் 43. இதுக்கு எப்படி நம்ம I பவர் 43 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றது? இப்போ இதையுமே நான் ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் I ஸ்கொயரா நம்ம மாற்றணும். அப்போ I ஸ்கொயரா மாத்துறதுக்கு நம்ம ஃபுல்லாவே என்ன பண்ண முடியாது? I into I into I, I square into I square into I அப்படின்னு நம்ம எழுதிட்டே போக முடியாது. ரைட். அப்போ நம்ம இது I பவர் 43 இது இப்போ என்ன நம்பரா இருக்கு? இது வந்து ஒரு ஆட் நம்பர், அதாவது ஒற்றை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த ஆட் நம்பரா வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 43 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 43 is equal to 42 plus 1 எழுதிக்கலாமா? 42 plus 1 எழுதிக்கலாம். சரிதான்? அப்போ 42 நம்ம எழுதணும் அப்படின்னா இது அழகா நம்ம என்ன பண்ணலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2ஆவும் மாற்றலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3ஆவும் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ I பவர் 43 இஸ் ஈக்குவல் டு I பவர் 43 இஸ் ஈக்குவல் டு I பவர் எப்படி எழுதிக்கலாம்? I ஸ்கொயர் பவர் என்ன வரும்? I ஸ்கொயர் பவர் 42 வரணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 21. ரைட். 2 into 21 is equal to 42. ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ரூல். A power m the whole power n is equal to what? A power m into n. A power mn. இதே ரூல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். I square power 21. So I square into 2 into 21 another part is 42. Right? 42. So அப்போ என்ன வருது? நமக்கு 43 வரணும். அப்போ என்ன பண்ணும்? Into I power 1. Right? So I square the whole power 21 into I power 1. So நமக்கு அப்போ என்ன ஆகுது? is equal to I power I square the whole power 21 into I power 1 means I. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? I ஸ்கொயரோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஸோ -1 the whole power 21. ரைட். -1 the whole power 21 into I. பாருங்க, ஒரு நெகட்டிவ் நம்பரை எப்போவுமே ஒரு ஆட் பவரால் நீங்கள் இது பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்கும்? நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க I -1 the whole cube வைங்க. இப்போ -1 into -1 into -1. ஸோ அப்போ என்ன ஒரு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் தென் அகைன் ப்ளஸ் இன்டு மைனஸ் -1. அப்போ இங்கே பவர் என்னது? ஆட் பவர் வருது. ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஆட் பவர் வரும்போது டெஃபினட்டாக நெகட்டிவ் நம்பர் தான் வரும். சரியா? ஆனால் அதே வந்து -1 the whole power 4 அப்படின்னா என்ன வரும்? -1 into -1 into -1 into -1. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் தென் அகைன் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் இன்டு ப்ளஸ் 1ன்னு வரும். சரியா? அப்போ நம்ம சிம்பிளாக இங்கே நம்ம இதே தியரமை இங்கே அப்ளை பண்ணலாம். சரியா? -1 the whole power 21. அப்போ இங்கே பவர் வந்து என்னது? ஆட் பவரில் வருது. அப்போ ஆட் பவரில் வரதுனால சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can write it as -1. சரியா? -1க்கு
ஈவன் பவரா இருந்தது அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ பாசிட்டிவ் ஒன்னா இருக்கும். சரியா? ஆட் பவரா இருந்ததுன்னா வேல்யூ என்னது? டெஃபினட்டா -1 தான் வரும். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? -1 the whole power 21. ஸோ இட் இஸ் a negative number into I. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? -1 into I minus I. இதுதான் வந்து I பவர் 43யோட வேல்யூ. சரியா? இதே வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? I ஸ்கொயரா எழுதியிருக்கேன். I ஸ்கொயரா மாற்றி எழுதுனதுனால எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. சரியா? இதே வந்து I பவர் 4ஆ எழுது 43. அப்போ I பவர் 4ல நம்ம எழுதணும் அப்படின்னாச்சுன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் I பவர் 4 நம்ம எழுதணும்னா நமக்கு என்ன வரும்? I பவர் 4 இன்டூ 43. அப்போ 43 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? I பவர் 4ஆல் நம்ம எழுதும்போது I பவர் 40 plus 3. ஏன்னா 40னா அது 4 into 10, right? 4 into 10 plus 3, right? 43. அப்போ நம்ம அதே மாதிரி இங்கே எழுதிக்கலாம் I பவர் 4 into 10 into I பவர் 3 எழுதிக்கலாமா? ஸோ நவ் I பவர் 4னா வேல்யூ என்னது? I பவர் 4 அப்படின்னா +1 அப்படின்னு பார்த்தோம் அப்படிதானே? +1 the whole power 10 into I cube. I cubeனா என்னது? I ஸ்கொயர் into I, ரைட்? அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 1 பவர் 10. சரியா? 1க்கு பவர் என்ன வந்தாலும் என்னதான் வரும் நமக்கு? 1 தான் வரும். சரியா? ஸோ 1 into I ஸ்கொயர் என்னதுப்பா? -1 into I, ரைட்? ஸோ இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 into -1 என்னது? -1. So -1 into I, so which is equal to what? -I. சரியா? ஸோ இதுதான் I பவர் 43யோட வேல்யூ. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஐயோட வேல்யூ உங்களுக்கு கால்குலேட் பண்ண கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில். சப்போஸ் இதில் ஹையஸ்ட் பவர் வரலாம் 128, 256, 257 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வரலாம். சரியா? அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணுங்க? ஒன்று அதை I ஸ்கொயரா மாற்றி, அது I ஸ்கொயர் பவர் சம்திங் அந்த மாதிரி அதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எழுதிட்டு அதில் வேல்யூ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈஸிலி உங்களுக்கு வந்து அதோட வேல்யூவை நீங்கள் அப்டைன் பண்ணிக்கலாம்.